ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உருளைக்கிழங்கு பாயா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நெய் சாதம் தோசைக்கு செம்மையாக இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்கலாமா? சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. குழம்பு திக்னஸ்க்காக 2 ஸ்பூன் உடச்சக்கல்லை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா. நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. 3 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் பட்டை எடுத்துக்கோங்க. 3 லவங்கம், 3 ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கோங்க. அது நல்லா வாசனை பொரியட்டும். அது கூடவே இப்போது 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். அது நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா பச்சை வாசனை போன உடனே 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து முருங்கைக்காவும் அது கூடவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாயாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ் மீடியம்லேயே வச்சுட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா ஆட் பண்ணணும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சுக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் 4 பேருக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் போல் ஆச்சு. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு முருங்கைக்காவும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சு தோல் உரிச்ச உருளைக்கிழங்கு இப்போ அது கூட சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வேக வச்சதுனால நான் முழுசாக சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அந்த உருளைக்கிழங்குல இந்த பாயை நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாயை நல்லா கொதிச்சு நல்ல வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக மல்லித்தழை, கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து விட்ட பிறகு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். காரம் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா சூடாக சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாயா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நெய் சாதம் தோசைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.